Hello everyone, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி டின்னர் ரெசிபி தான் எக் சேமியா. ஸோ இந்த எக் வெர்மிசெல்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மின்ட் லீவ்ஸும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும். ஒரு பேனில் நான் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு தக்காளி ஆட் பண்ணிடுறோம். இது எல்லாமே நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த மின்ட் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மசாலா. இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெர்மிசெல்லி எல்லாம் போட்டுடலாம். ஸோ இந்த எக் வெர்மிசெல்லி வந்து டேஸ்ட்டே ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ எப்பயுமே உப்புமா அந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு சேமியாவில் எப்போயாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது தண்ணி ஊற்றினா அந்த சேமியா வந்து கொஞ்சம் முழுகிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிடலாம். ஒரு 3 முட்டை நான் அங்கங்கே தள்ளி ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த முட்டை மேலே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பெப்பர் கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு எக் இப்படி பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணி கூட அது மேலே போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஸோ எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். இந்த மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்மளோட எக் சேமியா சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிட்ருக்கோம். பார்க்கவே பிரியாணி மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.